உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சில்லா ஃப்ரீ ஃபயர் பேசுகிறேன். நடுவில் சவுண்டு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட் டைமில் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இங்கே வேறு எங்கள் பாட்டியார் முடிச்சிட்ருக்குறாங்க. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்பி வந்தவனை கைவிட மாட்டேன், நம்பாமல் இருக்கிறவனை கைவிட்டுருவேன்னு சொல்கிறது இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷனு. ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து இறங்கவே இல்லை, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்க. சரி, ஹேக்கராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்து நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து அப்படி பார்க்கும்போது அது ஹேக்கர் கிடையாது. ஹேக்கராக இருந்தால் இந்த இடத்துக்கு நிறைய அலைவு வந்து அட்ட டைமில் முடிஞ்சிருக்கு, நானும் முடிஞ்சிருப்பேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி ஆடுவோம். ஏன்னா என்னாச்சுன்னா 3 பேர் இல்லைல்ல, இந்த டைமில் வந்து இது பண்ணும்போது அவனுக்கு 2 பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. என்னை நம்பினவன் யார்? என் கூட வந்த ஃப்ரெண்டு. அவனுக்கு மட்டும் நான் ரிவைவ் பண்ணி நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த மேட்ச் எப்படி எப்படிலாம் கொண்டு போகிறோம், ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் எப்படி எப்படிலாம் எடுக்கிறோம். இப்போ அந்த மேட்சை பாருங்கள். இவனுக்கு எப்பயுமே நாங்கள் 2 பேருக்கு ஒரே யோசனை தான் இருக்கும். என்ன, என் ஃபோனு வந்து 4 GB ரேமு, அவன் ஃபோனு வந்து 3 GB ரேமு. ஆனால் ஆக்சுவலாக என்னையோட நல்லா அடிப்பான், செம்மையான ஒரு பிளேயர். 3 ஜிபியில் இப்படி கூட விளையாட முடியுமான்னு இவனை பார்த்தா நான் ஒரு ஷாக்கிங்கான. என்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னென்னா, எங்களை சுற்றி 27 பேர். ஃபஸ்ட்டே வந்து 47 அலைவு இருந்துச்சு. எப்படி நான் அவனை ரிவைவ் பண்ணும்போதே 47 அலைவு 43 அலைவு இருந்துச்சு. அப்போலாம் ஒவ்வொரு டைம் போகும்போது இப்போ ஒரு ஓசி கில் அடிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு கில் எடுத்தாகணும்னு ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு மைண்ட் செட் இல்லாத ஒரு ஸ்ட்ரகிள்ஸ். போய்கிட்டே இருக்கும்போது நிறைய எனிமிஸை நான் பார்த்தோம், நிறைய புல்லட்டு. அது இங்கே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது, என்கிட்ட இருக்க ஏசிடியில் 100 புல்லட்டு, யூஎம்பியில் 100 புல்லட்டு. இந்த 100 புல்லட்டு மொத்தம் 200 புல்லட்டு. இந்த 200 புல்லட்டையே செலவழிக்காமல் அப்படியே அந்த புதுசாக புல்லட் வாங்காமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு இருப்போம். இப்போ இவனுக்கு 2 பேர் வந்து எனக்கு முடிச்சிடலாம், நம்ம 2 அவங்க 2 பேர் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் விடலையே, நாங்கள் 2 பேர் ஒரு கோஆர்டினேஷனோடு அடிச்சுட்டு இருந்தோம். சும்மா ஒவ்வொரு டைமும் இந்த பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்ட்ரகிள்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க டீம்மேட் எங்களை 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு இருப்பான். நீங்கள் அது கையில் போடுவான், அதை போட்டு டப்பு அடிச்சுட்டு இருப்பான். என்னால் முடியல. ஆனால் அவனை மட்டும் நாங்கள் அடிச்சிருந்தோம்னா கன்ஃபார்மாக ஒரு போகைக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். நாங்கள் சீக்கிரமாக செத்து போயிடுவோம். அந்த 2 பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஆனால் இருந்தால் நாங்கள் 3rd பிளேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செத்தோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்.